இங்க எல்லாருக்கும் பணங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்குது. அது நம்மக்கிட்ட நெறைய வேணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அந்த பணத்த நமக்கு நெறைய கிடைச்சாலும், அது நம்ம கையில எப்படி லாங் டர்ம் வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் தான் நமக்கு அது அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு யாருக்குமே புரியறது கிடையாது. எல்லாருக்கும் உடனே கிடைச்சிடணும். இப்பவே என் கையில ரூ. 10,00,000 வேணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்பவே மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க 25,000 தான் எனக்கு சம்பளம், ஆனால் நான் இதை வச்சு எப்படியெல்லாம் சேவ் பண்ண முடியுங்கிற சில ஐடியாக்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பணத்தோட தேவை எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. இங்கே சில உறவுகளை மதிக்கிறதும் பணத்தினால தான், சில உறவுகளை ரொம்பவே கேவலப்படுத்துறதும் பணத்தினால தான், சில உறவுகளுக்குள்ள பிரச்சனை வர்றதும் பணத்தினால தான். இங்கே பணங்கிறது ரொம்பவே எந்த பிரச்சனை எடுத்தாலும் பாருங்க, அந்த இடத்துல பணங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். அப்போது நம்மளோட வேலையை என்னங்கிறதுனா சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம சேவ் பண்ணணும். அந்த பணத்தை சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு லாங் லாஸ்ட் வரைக்கும் அந்த பணத்தை நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியும். அப்போது கொண்டு வரும்போது தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்போது நமக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இங்கே பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் நிறைய பேர் நடத்துகிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் அப்படி தான் நடத்துகிறாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க, பணம் இல்லாதவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு கம்பெனியோட, ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறாரு. ஒரு கடைக்குள்ளே போகும்போது அந்த கடையில் இருக்கிற அந்த வாட்ச்மேனே அவரை உள்ளே விட மாட்டுறாரு. அவர் நான் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுறாங்க. அதே ஆள் திருப்பி போய் நல்ல ஒரு டிப்டாப்பாக பெரிய கம்பெனியோட ஓனரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹை கிளாஸில் உள்ள ஒரு காரில் போகிறாரு. அப்போது அதே வாட்ச்மேனை சல்யூட் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி போனால் ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறது கூட ஒரு மரியாதை தேவைப்படுது. அப்போ அந்த மரியாதை எதை வச்சு நமக்கு கிடைக்குது? பணத்தை வச்சு கிடைக்குது. இங்கே நல்ல மனசு, நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்லாம், நீ நல்ல மனசான்னு யாரும் பார்க்குறதில்ல. நீ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கியா, உன் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஆனாலும் அந்த மாதிரி நம்மளை யாரும் நினச்சிடக்கூடாது, ஒரு கீழே நினைக்கக்கூடாதுன்னா நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். நான் வெறும் 25,000 தான் சம்பாதிக்கிறேன். என்னால் எப்படி சேவ் பண்ணி என்னுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நான் எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு 25,000 தான் சம்பளம்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதை விட கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. டெய்லி சேலரி வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 25,000 சேலரி வாங்கியிருக்கோம். அவங்க எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு 25,000 அதில் ஒரு பிஎஃப் அப்படி இப்படின்னு பிடிச்சி ஒரு 2,000 பிடிச்சி ஒரு 23,000 உங்கள் கையில் கிடைக்குதுன்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், ஒரு சேலரின்னு வந்தால் அதுலேருந்து ஒரு பங்கை நீங்கள் சேவிங்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10% சேவிங்ஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன். 3,000 ஒரு சேவிங்ஸ். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் இருக்கக்கூடாது, டெபிட் கார்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். உங்கள் மந்த்லி சேவிங்ஸை அதில் போடுங்க அப்படின்னு.
அந்த மாதிரி அந்த 23,000 ரூபாயில 3,000 ரூபாய் எடுத்து உங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, போட்டுருங்க. ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை டைரெக்டாக போய் போடுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் கையில் 20,000 ரூபாய் தான். இப்போது நீங்கள் அந்த 20,000 ரூபாய் வச்சு அந்த சேலரியில் நீங்கள் என்னென்ன செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண வச்சுட்டோம். நீங்கள் பிஎஃப்ங்கிறதும் நமக்கு ஒரு சேவிங்ஸ் தான், அது லாஸ்ட்டில் கிடைக்க போகுது. அந்த மாதிரி தான் இது உங்களுடைய சேலரியில் நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஒரு சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொடுக்க போகிறீங்க. ரெண்ட்டு நம்ம 25,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் அப்படி அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. 3,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கெலாம் சான்ஸ் கிடையாது. ஒரு 5,000 ரூபாய், 6,000, 7,000 இதுக்குள்ளே நீங்கள் ரெண்ட்டை பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு செலவுக்கு 5,000 ரூபாய், க்ராசரி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு 5,000 ரூபாய். நீங்கள் கேஸுங்கும் போது நம்ம ஒவ்வொரு மந்த்தும் கேஸுக்கு நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் கேஸ் செலவு பண்ணும். அப்போ க்ராசரிக்கு, கேஸு, இபி பில்லு இதெல்லாம் சேவ் அது 5,000க்கு வச்சுக்கோங்க. இஎம்ஐ ஏதோ ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்டதை வாங்கணும்னு நினைப்போம். அதை நம்மளால் சேர்த்து வச்சு வாங்குறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் ஒரு மந்த்லி 3,000 ரூபாய் இதுக்குள்ளே வர இஎம்ஐக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம். அத்தியாவசியமாக உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி தேவைப்படலாம், பைக் தேவைப்படலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, பசங்களை ஸ்கூலில் விட்டுறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வரோன்னா எப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் தூரமாக இருக்கும் போது நீங்கள் டெய்லியும் ஆட்டோக்கு போயிட்டு வர காசு ஒரு 100 ருபீஸ் அப் அண்ட் டவுனுக்கு 200 ஆகுதுன்னா, அப்போ 200னா மந்த்லி 6,000 அதுக்கே போயிடும். அப்போ நீங்கள் அதுக்காக அதில் பாதியாக 3,000 வச்சுக்கிட்டு ஒரு பைக் வாங்கிக்கலாம். அந்த 3,000க்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு ஒரு பீரியட் போட்டு நீங்கள் அதை வாங்கலாம். 1 வருஷமோ 1.5 வருஷமோ அப்படி போட்டு அந்த மாதிரி பைக் வாங்கிட்டோம்னா அது நமக்கு ஒரு பேலன்சிங்கான இஎம்ஐ தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அந்த மந்தில் ஒரு ஃபங்க்ஷன்ஸுன்னு வருதோ வரலையோ நீங்கள் ஒரு 2,000 ரூபாய் அதுக்கு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் அதை எவ்ரி மந்த் நமக்கு ஃபங்க்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மந்த்துக்கு வரலாம். அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டிய, நம்ம மேரேஜுக்கு அவங்க ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணுங்கிற மாதிரி வரும். அப்போ அந்த டைமுக்கு கோல்டு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு மந்த்தும் அதுக்கான ஒரு 2,000 சேர்த்தோன்னா அதுவும் நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான். சப்போஸ் ஃபங்க்ஷன் எதாவது அதுலேருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்குன்னு எவ்ரி மந்த்து ஒரு 1,000 ருபீஸ் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிங்கிறது எப்போயாச்சும் ஒரு விஷயங்களுக்கு தேவைப்படும். எமர்ஜென்சியாக ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் போது அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது நமக்கு தான் இந்த மந்த் எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் விடாமல் அதையும் நீங்கள் உங்களுடைய செலவுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. 1,000 ருபீஸ் போடுங்க. இந்த மாதிரி போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் ஆர்டி போடுங்க. ஆர்டி ஒரு 1,000 ருபீஸ் போடுங்க. 1,000 ருபீஸ் போட்டிங்கன்னா 1 இயருக்கு 12,500, அதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டெல்லாம் சேர்த்து 12,500 வரும். 12,400 சம்திங் வரும். இதை நீங்கள் 5 இயர்ஸ் ஒன்ஸ் அதை போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ஆர்டி 5 இயர்ஸ் வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின வீடியோஸும் நம்ம இது சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு கோல்டு ஸ்கீம் போடலாம். 2,000 ரூபாயில் ஒரு கோல்டு ஸ்கீம் 2,000 ரூபாயோ உங்கள் கையில் இவ்வளோ மாதம் அதில் இருக்குது அப்படிங்கும்போது 1,000 ரூபாயோ அப்படிங்கும்போது கோல்டு ஸ்கீம் ஒன்று போடலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட சேவிங்ஸும் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கு. நான் செலவு மட்டுமே பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய சேவிங்ஸும் இதில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சேவிங்ஸும் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்புறம் அந்த டெபிட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இல்லாத அமௌண்ட்டில் நீங்கள் போட்டுட்ருக்க அமௌண்ட் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் 3,000 போடும்போது 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ வருதோ அதை ஒரு எஃப்டியாக சேஞ்ச் பண்ணுங்கள். எஃப்டி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது 2 இயர்ஸ்க்கு எஃப்டி ஆகும். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை ஒரு 2 இயர்ஸாக திருப்பி ஒரு 1 இயர் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அதை திருப்பியும் எஃப்டி சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் எஃப்டி 2 இயர்ஸ்க்கு ரினியூவல் பண்ணின்னு சேஞ்ச் பண்ணனா அதுவும் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி போயிட்டே ஆகும். சேவிங்ஸுங்கிறது நம்ம பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. என்னால் சேவ் பண்ணவே முடியாது, உங்களாலையும் சேவ் பண்ண முடியும்னு இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போது நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள்.